யூனிவர்சிட்டி டாப்பர் அஞ்சலியை மேடைக்கு அழைக்கிறேன். அஞ்சலி 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 அஞ்சலி. இந்த கவினுக்கு அறிவே இல்ல. கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மேல மரியாதையே இல்ல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். என் கல்யாணத்துக்கும் வரல. ச்சீ. இப்ப வரைக்கும் நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன், ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிறான். என்னடா ஃப்ரெண்டு நீ? உன் கூட நான் இவ்வளவு நட்பா இருந்தேன். ச்சே, ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி நீ வருவல்ல, அப்போ உன் பல்ல தட்டி கையில கொடுக்கறேன். ஓய், என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? என்ன என்ன சப்ஜெக்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இதான். ஓ, இந்த சப்ஜெக்டா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல? ஆமாங்க. சரி, படிச்சிட்டியா? ஏதோ முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருக்கேன். நான் கேள்வி கேட்கவா? கேளுங்க. குடு. Brilliant. Nice. ஏங்க, நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன்ல, அப்போ எனக்கு தானே கோல்ட் மெடல். என் பொண்டாட்டி என்ன மாதிரி தானே இருப்பா? நீ பிரில்லியன்ட் ஆச்சே. அஞ்சலி, தண்ணி எடுத்து வர. இந்த மெதுவா மெதுவா பாத்து. என்ன கொஞ்சம் வேணுமா? யாரோ என்ன நினைக்கிறாங்க போல, அதான் எனக்கு விக்கல் வருது. நான் உன் பக்கத்துல இருக்கும்போது என்ன தவிர உன்னை வேற யாரு நினைக்க போறாங்க? என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நினைப்பாங்க துளசி அக்காவுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க நினைப்பாங்க. அப்புறம் தியா குட்டிக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கு பிடிக்கும், அம்மா, அண்ணிங்க, அண்ணனுங்க, என் பாட்டி எல்லாருமே நினைப்பாங்க. அதுக்கப்புறம் என் முருகன் இருக்கார்ல, அவரு கண்டிப்பா என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன அவர் தாங்க வளர்த்தாரு. என் மேல அவருக்கு அவ்வளோ பாசம். இப்ப வரைக்கும் நான் குழந்தை மாதிரி அவருக்கு. முருகண்ணனை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏங்க, நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி அடுத்த முறை வீட்டுல போய் ஒரு வாரம் தங்கலாமா? ஏங்க, உங்களதான் அடுத்த வாரம் போய் தங்கலாம்ல? ஷோர் ஷோர், கண்டிப்பா தங்கலாம் அஞ்சலி. சரி, நீங்க போய் படுத்துக்கோங்க. எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நான் படிச்சுட்டு வரேன். சீக்கிரம் தூங்கிட்டு மார்னிங் எந்திரிச்சு படிக்கலாம்ல? இல்லங்க, காலையில எந்திரிக்கிறது எனக்கு கஷ்டம். முக்கியமான சாப்டர், அதை நான் படிச்சுட்டு வந்துடுறேன். அஞ்சலி, படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். டாக்டர் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. ஃபீவர் குறைஞ்சதோ அதிகமா கண் முழிப்பியா? எந்திரி, காலையில நானே உன்னை எழுப்பி விடுறேன். உன்னால படிக்க முடியலன்னா நான் படிச்சு காட்டுறேன், நீ கேளு, காதுல கேளு, அதுவே போதும். அது இல்லங்க, அது இல்ல இது இல்ல, வா ஏங்க வா. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேணாமா? கம்.
ஏங்க நீங்க ம் ஒரு 10 மினிட்ஸ் ம் நீ தூங்கு. என்ன ஜோசியர் ஐயா வரேன், நீங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வரலையா? ஓ வந்துட்டீங்களா? சரி சரி சரி, வாங்க வாங்க வாங்க. அம்மா அம்மா, என்னப்பா? ஜோசியரை வர சொல்லி இருந்தோம்ல, ஆமா. அவர் வந்துட்டாரு. ஓ, எங்க அபிராமி? உள்ளதான் அபிராமி, இருக்கா? அபிராமி என்னங்க? வா இங்க. ஜோசியரை வர சொல்லி இருந்தோம்ல, ஆ. அவர் வந்துட்டாரு. எங்க உன் புள்ள? வெற்றி, வெற்றி, அத்தை நான் கூப்பிடுறேன். உட்காரு. வரேன். என்ன நீ? மாமா உங்களை கூப்பிடுறாரு. வெற்றி பா. இங்க வாப்பா. ஆஹா, இப்பதான் என் ஆளுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள கூப்பிட்டு டார்ச்சர் பண்றாங்களே. ஜோ, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிரணும். அப்பதான் குடும்பஸ்தனு கொஞ்சமாவது டைம் கொடுப்பாங்க. வெற்றி அண்ணி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல கூப்பிடுறாங்க. ஒண்ணு இல்ல, நீ கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான். வா வந்து உட்காரு வா. வரப்பா. வாங்க நீ. வா சொல்லுங்கப்பா. வா வந்து உட்காருங்க. உட்காரு. அம்மா மீனாட்சி, ஒருத்தர் வராரு, குடிக்கிறதுக்கு ஒரு டீ எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா. அப்பா என்னப்பா, எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குப்பா. ஏண்டா கையிலயும் கால்லயும் அடிபட்டு கட்டு போட்டிருக்க, அப்புறம் என்னடா முக்கியமான வேலை உனக்கு? இல்லப்பா, ஹாஸ்பிடல் போகணும்ப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு தானே, நான் கூட்டு போறேன் உன்ன. ஐயோ இல்லப்பா. ஆஹா, ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துல ஒரு இடத்துக்கு போகணும்ப்பா. பசங்களுக்கு அங்க ஒரு பிரச்சனை, அதுக்காக தான் போறேன். அதான் அங்கெல்லாம் நீங்க வர வேண்டாம்ப்பா, நானே பாத்துக்கிறேன். ஓகேப்பா? வாங்கய்யா ஐயா, வாங்கய்யா, வணக்கம். உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம். உட்காருங்க. அம்மா ஐயா வணக்கம். வாங்க. உட்காருங்க. நீங்க வர நேரத்துல இவன் இருக்கிறது இல்ல, இவன் இருக்கிற நேரத்துல நீங்க வர்றது இல்ல. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள எனக்கு போரும் போரும் ஆயி போச்சு. இப்ப அவனை இங்க புடிச்சு கட்டி வச்சிருக்கேன். ஐயா ஜாதகம் அப்படி. ஊருக்கு உழைக்கிற பிள்ளைனா சும்மாவா? டீ எடுத்து. இந்தாங்க. ஐயா எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. அபிராமி, நீ போய் வெற்றியோட ஜாதகத்தை எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க ஐயா. நான் ஏற்கனவே தம்பி ஜாதகத்தை பார்த்துட்டேன். தம்பிக்கு யாரும் வசிய வச்சிருக்காங்க. வசியம்மா? என்ன சொல்றீங்க ஜோசியரே? ஆமா ஐயா, அதான் தொடர் பிரச்சனைக்கு காரணம். எனக்கு வசியம் என் ஆள் துளசி தான் வச்சிருக்கா. ஆனா அவளை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? வசியம்மா யார் வச்சா? ஆம்பளையா பொம்பளையா? யாரு வச்சான்னு சொல்ல முடியாதுமா, ஆனா தீவிரமா வச்சிருக்காங்க. என்ன ஜோசியரே இப்படி சொல்றீங்க? அவன் ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கு, அது ஏதாவது பரிகாரம் பண்ணா சரியா போகும் தான் உங்களை வர சொன்னேன். நீங்க ஏதோ வசியம் கிசியம் பயம் காட்டுறீங்க. கேரளால இருந்து நம்பூதிரி யாராவது வர வைக்கணுமா என்ன? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க ஐயா, நம்ம கிட்ட பரிகாரம்லாம் இருக்கு. ஓ, இவன் கல்யாணத்துல ஓடி ஆடி வேலை செஞ்சான்ல, எத்தனை பேர் கண்ணு இவன் மேல பட்டுச்சோ தெரியல. எத்தனையோ பேர்லாம் இல்ல, ஒரே ஒருத்தர் தான்.
அதுவும் அவங்க கண்ணு வைக்கல, நான் தான் வச்சிருக்கேன். வெற்றிக்கு கை கால் அடிபடும் போதே நினைச்சேன், எவன் அந்த வசியத்தை வச்சிருக்கானோ அவன் கண்ணு கெட்டு போயிடணும், அவன் கை கால் எல்லாம் விளங்காம போயிடணும். அம்மா, அப்படிலாம் அவசரப்பட்டு வார்த்தை விடாதம்மா. ஏண்டா? இல்லம்மா, அவங்களும் என்ன மாதிரி ஒரு தாய்க்கு மகன் மகள் தானே. டேய், அவங்க உனக்கு கெட்டது பண்ணிருக்காங்க, அவங்களுக்காக பறிஞ்சு பேசுற? அப்பா, அரசியல்ல நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்க கூடாதுப்பா. இப்ப நம்ம மேல கல்ல வீசுறவங்க ஒரு நாள் பூவை தூவுவாங்கப்பா. அரசியல்வாதினா எல்லாரையும் மன்னிக்கணும்பா. அப்பதான் அவங்க பதிலுக்கு நமக்கு ஓட்டு போடுவாங்க. டேய், இதை இப்படியே நீ மேடை மேல ஏறி மைக்கில் பேசுறேன்னு வச்சுக்கேன், எல்லா ஓட்டும் நமக்கு தான் விழும். என்னமா பேச ஆரம்பிச்சிட்டடா நீ? எப்பவும் அரசியல்ல கண்ணா இருக்கீங்க தம்பி. ஜோசியரே, நான் ஈஸ்வரமூர்த்தியோட பையன். சரிங்க ஜோசியரே, அதுக்கு என்ன பரிகாரம்? இத அவர் கழுத்துல கட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அவர் மேல அந்த வசியம் எல்லாம் போயிடும். எந்த பேய் பிசாசும் கிட்ட கூட அண்டாது. அது கொடுங்க, பாக்குறேன். ஆஹா, இந்த தம்மா துண்டு தாயத்துக்குள்ள இவ்ளோ விஷயத்தை அடக்கி வச்சிருக்கீங்களா? சரி, நீங்க குடுக்குறீங்க, நாங்க வாங்கிக்கிறோம். இப்ப இத உடனே கட்டி விடுங்கம்மா. அபிராமி, அவனை கட்டி விடாத. வெற்றி கொடு. போடா, போய் கட்டிக்க. என்னம்மா இது, இந்த காலத்துல போய் தாயத்து அது இதுன்னு? சாமி எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. கொடு கொடு. என்னம்மா நீங்க? போதுமா? ஐயா, அப்ப நான் கிளம்பட்டுங்களா? இருங்க, வந்துட்டு வெறுங்கையோட கிளம்புனா எப்படி? ஒரு தாயத்துக்கு இவ்வளவு பணமா? கொடுமாடா. நன்றிங்கய்யா, வரங்கய்யா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வரேன். சரிங்க, வரங்க, வரமா. வாங்க. அஞ்சலி, அஞ்சலி, ஏய், என்ன, ஏன் இவ்வளவு பயப்படுற? டைம் என்னங்க ஆச்சு? டைம் ஏங்க, இவ்வளவு நேரம் தூங்கி இருக்க? நீங்க நீ எழுப்பி இருக்க கூடாதா? ஐயோ, ஏன் எழுப்பணும்? ஏங்க, எக்ஸாம்க்கு படிக்கணுங்க. அஞ்சலி, நீ நைட்டே ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு இருந்த, அதனாலதான் ரொம்ப நேரம் தூங்கிட்ட. நான் உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அதான் எழுப்பல. என்னங்க நீங்க? படிப்பு விஷயத்துல எல்லாம் தூக்கத்தெல்லாம் பார்க்க கூடாது. என் அஞ்சலி, தூக்கத்தை விட படிப்பெல்லாம் பெருசு இல்ல. உங்க லவ்வுக்கு ஒரு அளவே இல்ல. சரி, காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சிட்டீங்களா? நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். என்னங்க நீங்க? வீட்டுக்கு மேட் வந்திருக்காங்களா? ஏங்க, நான் உங்களை தான் கேக்குறேன். வேலை செய்யறதுக்கு மேட் வந்திருக்காங்களா இல்லையா? இல்ல. என்னங்க நீங்க? நான் வந்ததுல இருந்து அவங்கள பார்க்கவே இல்ல. எப்ப வராங்க, எப்ப வேலை செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. இல்ல, அது வந்து
போனு ஃபோன் பண்ணணுமா? சரி ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க. இல்ல கொடுங்க நான் பேசுறேன். அஞ்சலி இது அவங்க நம்பரே இல்ல, வேற ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு வர முடியாதுன்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஐயோ, அவங்க வீட்டுக்கு வந்தா கூட அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசுவேன், பொழுது போகும். இப்ப அதுக்கும் வழி இல்லையா? இங்க பேச்சு துணைக்கு யாருமே இல்லைங்க. செம்ம போரு. சரி அத பாத்துக்கலாம், நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சரிங்க. அவங்க வரலன்னா கூட பரவாயில்ல, வேற யாராவது மெய்ட வர சொல்லுங்க. வீட்ல நிறைய வேலை இருக்கு, நீங்களும் எவ்வளவுதான் செய்வீங்க? ஓகே 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 ஓகே, நான் தான் சொன்னேன்ல பாத்துக்கலான்னு. நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சரி. இவ மேல நான் இவ்ளோ அன்பா இருக்கேன், அவ்வளோ லவ் பண்றேன். அப்படி இருந்தும் யாரோ இன்னொருத்தரை பார்க்கணும் பேசணும்னு சொல்ற. இது தப்பு இல்லையா அஞ்சலி? என் ஹார்ட் எவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா? ச்சே, எனக்கு எல்லாமே நீ தான்னு நான் நினைச்சேன். நீ என்ன தாண்டி வேற ஒரு உலகத்தை தேடிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் அதை மட்டும் செய்யாத. ஏங்க டவல் கொடுங்க. ஆ ஐயோ, வந்துட்டாமா அந்த கடங்கார. பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், வந்துட்டானே. என்ன ரேவதி, என்ன பார்த்ததும் வாய்க்குள்ளே திட்டுற போல? ஐயோ, அப்படிலாம் இல்லைண்ணே. வாங்கன்னு சொன்னேன். காஃபி வாங்கிட்டு வர சொல்லவா? இல்ல தண்ணி குடிக்கிறீங்களா? அதான் தண்ணி காட்டிக்கிட்டே இருக்கியே. என்னென்ன? என்ன ரேவதி, வட்டி கொடுக்குற ஐடியா இருக்கா இல்லையா? ஆஹா, அது இல்லைண்ணே, வியாபாரமே சரியா ஆக மாட்டேங்குது. சீசன் இல்லைண்ணே, திருவிழா வந்த உடனே கொடுத்துடுறேன். எத்தனை திருவிழாமா வருது? வட்டி அசல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 2 மாசமா வட்டி கொடுக்கல, அதுக்கு ஒரு வட்டி போடவா? அண்ணே, 10 மாசம் சரியா தானே வட்டி கட்டியிருக்கேன். அது சரி, 2 மாசமா என்னாச்சு? இப்படி ஆளுக்கு 2-3 மாசம்னு பெண்டிங் வச்சா நான் எப்படி தொழில் பண்றது? இதனால நான் நஷ்டப்பட்டு நிக்கிறதா? இது சரியா வராது. நீ கொடுக்க வேண்டிய வட்டிய அசல சேர்த்துருவேன். இப்போ நீ அதுக்கும் வட்டி கொடுக்கணும். ஐயோ அண்ணே, அப்படி பண்ணாதீங்க அண்ணே, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க அண்ணே. நான் இப்படியே இறக்கம் காட்டினேனா அப்புறம் நானும் உன்ன மாதிரியே பூக்கடை போட்டு நானும் வட்டிக்கு வாங்குற நிலைமைக்கு வந்துருவேன். அடுத்த மாசமாவது ஒழுங்கா வட்டியை கட்டுற வேலையை பாரு, இல்லைன்னா கடையை காலி பண்ற நிலைமை வரும். எனக்கு என் பணம் தான் முக்கியம். நான் சும்மா விட மாட்டேன், பார்த்து நடந்துக்கோ. நான் கிளம்புறேன். அண்ணா அண்ணா அண்ணா, கட்டையில போறவன் அசலை விட அதிகமா வட்டியை கட்டியிருக்கேன். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம காலங்காத்தால கடையை காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போறான். நல்லா இருப்பான் அவன். ரேவதி, இத கடன் வாங்கறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் என்ன வெட்டியா வாங்கி செலவு பண்ணனா? உன் கண்ணுக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு தானே வாங்கினது. அது வட்டி வட்டின்னு இப்ப வானத்தை முட்டிக்கிட்டு நிக்குது. நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? போ, போய் வேலைய பாரு. வட்டிக்கு கடன் வாங்கியிருந்த, அத கேட்டு பேசிட்டு போறான். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? விடு. ஏய், சொல்லிட்டல விடுன்னு. போ, வேலையை பார்த்துட்டு போ. சொல்றேன்ல, போ.
இவ வேற. உட்காருமா. அன்னைக்கு காலேஜ்ல இருந்து என் வீட்டுக்கு டிராப் பண்ணார்ல, அவர்தான்டா அந்த மகேஷ். அவர் எங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சிருக்காண்டா. நீ சொல்லு கவின், நீ என்ன முடிவு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். கவினே, கவின், கவினே, கவின், கவின், என்னடா ஆச்சு? கவின், கவினே, என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ, இவ்வளவு பாட்டில். ஐயோ, என்னங்க? 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 இங்க வாங்க. என்ன பாருங்க, என்னடி ஆச்சு? டேய் கவின், இவனை பாருங்க. கவினே, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. டேய் கவின், கவின், டேய் அம்மாவை பாருடா. கவின், என்னடா இது? சாமி, கவினே, உனக்கு என்னடா ஆச்சு? டேய் கண்ணா, எழுந்துடா. இங்க பாருடா, அம்மாவை பாருடா. கவினே, டேய் கவினே. என்னங்க? என்னத்த பண்றீங்க? என்ன? அத்தை, என்ன? நான் சாம்பார் பொடிக்கு பதிலா காஃபி பொடி போட்டுட்டு இருக்கீங்க. என்னாச்சு அத்தை உங்களுக்கு? அத்தை, அத்தை, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க அத்தை. கவிதா, நீ உங்க மாமாவை பாத்தியா? ஆமா, வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பார்த்த நீ. என்னாச்சு அத்தை? என்னன்னு தெரியல. நேத்து வேலை முடிச்சு வந்ததுல இருந்து அவரோட முகமே சரியில்லை. எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்காரு.
என்னன்னு கேட்டா வேலை டென்ஷன் அது இதுன்னு வேற ஏதேதோ காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கண்டிப்பா அவரோட மனசுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அவர் என்கிட்ட மறைக்கிறாரு. ஆமாத்த, மாமா ஏதோ ஆழமா யோசிச்சுட்டே இருக்காரு, கவலையாவே இருக்காரு. என்னன்னு கேட்டேன், ஆனா எதுவுமே சொல்லல. அதனாலதான் நானும் எதுவுமே கேட்கல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவரை நம்பி மட்டும்தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். வசதி வாய்ப்புங்க எப்படி இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட அவர் எனக்கு கஷ்டம் கொடுத்ததே இல்ல. என்ன அவர் உள்ளம் கையில வச்சு தாங்குவாரு. ஆனா அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியுமா, தனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வெளியில சொல்லவே மாட்டாரு. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே புழுங்குவாரு. அவர் அதை எப்படியாவது சரி பண்ணிட்டு தான் சொல்லணும்னு வைராகியத்தோட இருப்பாரு. அந்த பழக்கம்லாம் அவருக்கு இன்னும் மாறல. அவர் மனசுக்குள்ள ஏதோ பெரிய கவலை வச்சிருக்காரு கவிதா. அது என்னன்னு தெரியல. நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன அவர் கஷ்டம் ஏன் கஷ்டம் இல்லையா? இங்க பாருங்க அத்தை, நீங்க அழாதீங்க. இங்க பாருங்க. சொல்றதுக்கு என்ன அப்படி என்ன பிரச்சனை? ஒருவேளை அது என்கிட்ட சொன்னா அந்த கஷ்டத்துல என்னால பங்கு போட்டுக்க முடியாதுன்னு நினைக்கிறாரோ என்னவோ. எனக்குன்னு அவர் மட்டும்தானே இருக்காரு கவிதா. அத்தை, இப்ப என்ன அத்தை? ஆமா கவிதா, ஆமா. அம்மா அப்பா பெத்த பிள்ளைங்க மருமகளுங்க பேரன் பேத்தின்னு ஒரு பொண்ணை சுத்தி 1000 பேர் இருந்தா கூட கட்டின புருஷனுக்கு இணையா யாருமே வர முடியாது. எல்லாரும் அவருக்கு அப்புறமா தான். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போற ஒரே ஒரு உறவு அது மட்டும்தான். எனக்கு எல்லாமே அவர் மட்டும்தான். அவர் இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது கவிதா. இங்க பாருங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க அழாதீங்க அத்தை. கண்டிப்பா மாமா உங்ககிட்ட சொல்லுவாரு. நீங்க பயப்படுற மாதிரி ஒன்னும் இருக்காது. சின்ன சின்ன விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நினைச்சிருப்பாரு. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். பொம்பளைங்க நாம சின்ன பிரச்சனையா இருந்தாலும் வெளியில சொல்லி அழுதுருவோம். புருஷன் கிட்ட அதை சொல்லி ஆறுதல் கேட்கலன்னா தூக்கமே வராது. ஆனா இவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கி புழுங்கி கஷ்டப்படுவாங்க. குடும்பத்துக்கு முன்னால சந்தோஷமான ஒரு முகத்தை காட்டிக்கிட்டு அப்புறம் தனியா உள்ள போய் அழுதுகிட்டு இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாதீங்க அத்தை, மாமா சொல்லுவாரு. சிவராமன், இதுல உங்களோட சேலரி, பிஎஃப், அட்வான்ஸ், மத்த எல்லா டீடைல்ஸும் இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இதுல ஒரு சைன் பண்ணிருங்க. சார், நான் டிப்ளமோ முடிச்ச உடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் இந்த கம்பெனிக்கு தான் சார் வந்தேன். நான் ஜாயின் பண்ணப்போ இங்கெல்லாம் பில்டிங் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட வளர்ச்சியை ஒவ்வொரு நிலையிலையும் நான் பார்த்துருக்கேன் சார். என்னுடைய வாழ்க்கைக்கும் இந்த கம்பெனிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. என் கல்யாணம் அதுக்கப்புறம் தான் நடந்தது. குழந்தைங்க பிறந்து அவங்களை எல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கூட கொடுத்துட்டேன் சார். இங்க வாங்கின சம்பளத்துல தான் நான் ஒரு நிலம் வாங்கினேன். அந்த நிலத்துல என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டி முடிச்சிடணும்னு நினைச்சேன். இப்ப அதுக்கு சந்தர்ப்பமே இல்லாம போயிருச்சு. அதுதான் சார் சோகம். சிவராமன், என்ன ரொம்ப சங்கடப்படுத்துறீங்க. ஃபேமிலியில் இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு சார். எதையுமே நான் இன்னும் முழுசா முடிக்கல. வீட்டில் 4 பேர் சம்பாதிச்சாலும் எல்லா செலவுக்கும் சரியா இருக்கு சார். இதுல ஒருத்தர் சம்பாத்தி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் சார். சார், எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்க. எம்டி கிட்ட நான் பேசினா பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாங்கி கொடுங்க சார். சிவராமன், அவர் ரொம்ப டென்ஷனான ஆளு. அவர்கிட்ட பேசுறதுலாம் ரொம்ப கஷ்டம். சாரி. ப்ளீஸ் சார். சிவராமன், நீங்க என்னை விட வயசுல மூத்தவர்.
நீங்க இப்படி கெஞ்சுறது எனக்கு ஒரு மாதிரி எம்பரசிங்கா இருக்கு. அது இல்லை சார், இன்னைக்கு நான் இந்த வேலையை தக்க வச்சுக்கலைன்னா நாளைக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் 4 பேர்த்துக்கிட்ட கையேந்த வேண்டி வரும். என் நிலைமைய புரிஞ்சுக்குங்க சார். ப்ளீஸ் சார், எப்படியாவது எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க. சரி, உங்களுக்காக ஒண்ணு பண்றேன். இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் சார் நம்ம ஆபீஸ்க்கு வருவாரு. அவர் இங்க வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். பட் ஒரு கண்டிஷன் சார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது எக்காரணத்தை கொண்டும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இல்லை சார், நான் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் சார். சார் சைன். பரவாயில்ல, நீங்க எம்டியை மீட் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் சார். போயிட்டு வாங்க. எப்படி எப்படி இந்த தாயத்தை கட்டி இருந்தா எனக்கு பிடிச்சவங்க என்னை விட்டு விலகி போயிடுவாங்களா? எனக்கு பிடிச்சது துளசி மட்டும்தான். அப்போ அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களா? அப்படி ஒரு தாயத்தே எனக்கு வேண்டாம். கடவுளே என்ன மன்னிச்சிருப்பா. பார்த்து மெதுவா மெதுவா. மேடம். ஹாய் அங்கிள். ஹாய். தியா, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இருக்கணும். மேடம் மேடம், நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க. தியா, தேவையில்லாம யார்கிட்டயும் பேசக்கூடாது, சரியா? உங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டோ? ஓ, என் கூட பேச மாட்டீங்களா? பாத்தீங்களா, பாப்பாக்கு கால் அடிபட்டிருக்கு, எனக்கு கையில் அடிபட்டிருக்கு. 2 பேரும் சேம் பிஞ்ச். இந்தாங்க மேடம். தேங்க்யூ. உங்களுக்கு சீக்கிரமாவே சரியாயிடும். ஆனா எனக்கு எப்போ சரியாகும்னே தெரியாது. அடடடடடட, பாப்பா என்கிட்ட பேசிட்டா. பாப்பா, இத பத்தில நீ கவலையே படக்கூடாது. எல்லாம் சீக்கிரமா சரியாகி நீ ஒலிம்பிக்ஸ்ல ரன்னிங்ல ஓட போற. உங்க துளசி அம்மா இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? ஆஹா, வெற்றி நீங்க தானே, உங்களுக்கு ஊசி போடணும், உள்ள வாங்க. இது என்னங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, எனக்கு கையில கால்ல தான் அடிபட்டு இருக்கு. டாக்டர் எனக்கு தெரியும், அவர் எனக்கு ஊசி போடலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. ஏங்க, இங்க வெற்றின்னு யாராவது இருக்கீங்களா? ஆளை மாத்தி ஊசியை போட்டு ஆளை காலி பண்ணிடாதீங்க, போங்க. ஏங்க, உங்களுக்கு தானே அடிபட்டிருக்கு, அதுக்கு இன்ஜெக்ஷன் போட தானே செய்வாங்க, அதுக்கு ஏன் சத்தம் போடுறீங்க? இல்ல, வழக்கமா எனக்கு மாத்திரை மட்டும்தான் கொடுப்பாரு, ஊசியில எனக்கு போட மாட்டாங்க. இது பாருங்க, போய் மரியாதையா ஊசி போட்டுக்கிட்டு டாக்டர் சொல்றதை கேட்டு முதல்ல இந்த காயத்தை சரி பண்ண பாருங்க. எனக்கு ஊசிலாம் வேண்டாம், மாத்திரை வேணா எவ்வளவு வேணா கொடுங்க, நான் சாப்பிட்டுறேன். மேடம், கூட்டிட்டு போங்க மேடம், ப்ளீஸ். சார், டாக்டர் உங்களை தான் சார் கூப்பிட்டாங்க. போங்க. வாங்க. வேண்டாம் சிஸ்டர், உங்களுக்கு 500,000 செலவுக்கு வேணும்னாலும் கொடுக்குறேன், ஊசி மட்டும் வேண்டாம் சிஸ்டர். லஞ்சமா? லஞ்சம் கொடுக்கறேன்னு சொல்றீங்க? அரசியல்வாதி பையங்கிறது சரியா இருக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு வேலை போயிடும். சார், திரும்புங்க சார். வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. இந்த ஊசிய ஒரு ஆம்பளை போடலாம்ல, இல்லனா கையில கூட போடலாமே. சார், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சார். சார், இடுப்ப காட்டுங்க சார். மா, ஐயோ சிஸ்டர், சொல்றேன்ல, அமைதியா இருங்க வேண்டாம் சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர். அம்மா, அங்கிளை விட நானே பெட்டர். நானும் தான் அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்ல, அங்கிள் மாதிரி
இப்படி கத்த மாட்டேன். சரி. ஊசி போட்டாங்களா? ஆமா பாப்பா. தியா பேச மாட்டேம்மா. சரி வா போலாம், மெதுவா. சலோ இருங்க, நான் தூக்கிறேன். நானே நடந்துக்கிறேன். சரி சலோ, இந்த ஸ்டிக்கர் கொடுங்க. அது இல்லாம அவ எப்படி நடப்பா? கொடுங்க. ஆமால்ல. வா தியா. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? கையில அடிபட்டு இருக்குல்ல, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாரு. ஜெகன் நீங்க கொஞ்சம் இருங்க, நான் போய் தியா கிட்ட பேசிட்டு ஐயோ, பேபி. வரேன். வேணாம், சுமாரு. ஜெகன் ஏன்? ஏய், நான் தியா கிட்ட பேச போறேன்னு சொன்னா அதுக்கே என்ன இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? இல்ல பேபி, அன்னைக்கு வீட்லயே அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. இது பொது இடம், துளசி ஏதாவது சீன் போடுவா. தியா என் அண்ணன் பொண்ணு ஜெகன், அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அத கேட்க அவர் யாரு? நான் தியா கிட்ட பேசியே தேருவேன். ஐயோ பேபி, சொன்னா கேளு. பப்ளிக் பிளேஸ்ல அவ சத்தம் போட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அந்த வெற்றி வேற கூடவே இருக்கான். துளசி ஏதாவது சும்மா லைட்டா சத்தம் போட்டாலே அவன் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அவளால நம்ம இமேஜ் கெட்டு போக வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்ல, நம்ம ப்ராஜெக்ட் வெளியும் டிஸ்டர்ப் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. வா போலாம். ஏய் லட்சுமி, லட்சுமி, என்ன காலையில இருந்து கிச்சன்ல ஒரே பலகார வாடையா வருது? என்ன பண்ற? வாசனை மூக்க தொலைக்குது. ஆமா அத்தை, நம்ம அஞ்சலிக்கு நாளையில இருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குதுல்ல. அவ காலேஜ் இங்க பக்கமா இருக்குன்னு சொல்லி நம்ம வீட்ல தங்கிதான் அவ எக்ஸாம் எழுத போறா. அதான் அத்தை, அவ வரும்போது அவளுக்கு பிடிச்ச பலகாரம் ஏதாவது கொடுக்கலான்னு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அத்தை, அஞ்சலி நம்ம வீட்டுக்கு வராளா? ஆமா கவிதா, அஞ்சலி வரா. மறு வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டு பாதியிலே போனது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ இவ்ளோ சீக்கிரமா வீட்டுக்கு வர்றத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. அத்தை, அவளுக்கு அச்சு முறுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் செஞ்சிடலாமா? ஓ, எல்லாம் ரெடி. மாவெல்லாம் கரைச்சு வச்சுட்டேன். அச்சுல வாச்சு போட்டு எடுத்தா போதும். அத்தை, அவளுக்கு ரவா லட்டுனாதான் ரொம்ப உயிர். இருங்க, அதுவும் கரெக்ட் தான். அதையும் ரெடி பண்ணிடலாம். என்ன பாட்டி? அவளுக்கு அதிர்ஷ்டம்னா கூட ரொம்ப பிடிக்கும்ல. அதையும் செஞ்சிரு லட்சுமி. அதிர்ஷ்டம் பாட்டி, அவளுக்கு அதிர்ஷ்டம் பிடிக்காதே. என்ன பாட்டி, அஞ்சலி எக்ஸாம் எழுதுற சாக்குல விளையாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலான்னு பாக்குறீங்களா? சரிடி, ஏண்டி நான் சாப்பிட கூடாதா? நான் சாப்பிடுவேன். அத்தை, பாட்டிக்கு இனிப்பில்லாத அதிரசமா சுட்டு கொடுங்க, சாப்பிட்டோம். ஏய், இனிப்பில்லாத அதிர்ஷ்டம் அது வடடி. அது போதும், சாப்பிடுங்க பாட்டி. என்னடி நீங்க தலைகீழ நின்னாலும் நீங்க அஞ்சலி கல்யாணத்துல சாப்பிட்ட 10 ஐஸ்கிரீம்க்கு இந்த வருஷத்துக்கான ஸ்வீட்டே கேன்சல். சரியா போச்சு. அடுத்த நியூ இயர் வரைக்கும் நோ சுகர். உங்களுக்கு இனிமே ஆவாரம் பூட்டி, பாவக்காய் சாம்பார், கோவக்காய் கூட்டு, கொத்தவரங்காய் பொரியல், அவ்வளவுதான். அவ்வளவுதான். லட்சுமி, லட்சுமி, அந்த அதிர்ஷ்டம் மட்டும் பண்ணிடுறி. எனக்கு யாருமே இல்லையா? எதை கேட்டாலும் பண்ணி கொடுக்க மாட்டாளுங்களே. அம்மா, கொஞ்சம் காஃபிலையாவது சக்கரை போட்டு கொடுங்கடி. ஏங்க, நான் எத்தனை தடவை சொன்னா கூட நீங்க கேட்கவே மாட்டீங்களா? நீங்க இந்த வேலையெல்லாம் செய்றீங்க. ஏன் நான் இதெல்லாம் செய்யக்கூடாதா? அது இல்ல,
உனக்கு எக்ஸாம் இருக்கு அஞ்சலி. நீ நல்லா எக்ஸாம் எழுதணும். படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இதெல்லாம் நான் செய்றேன். என்ன பண்ற அஞ்சலி? ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு மெமரிஸ்க்காக. ஓ, என்ன மெமரி? காட்டு. எதுக்கு இந்த வீடியோ எடுத்த? நான் எக்ஸாம் எழுத காலேஜுக்கு போவேன்ல, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டுறதுக்காக. எந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கு இவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் காட்டினா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன். அத கொடு. ஏங்க ஏன் டெலீட் பண்றீங்க? இது நம்மளோட பர்சனல் அஞ்சலி. இது நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. என்ன கோச்சுக்கிட்டியா? இல்ல. வேணும்னா நான் மறுபடியும் வேலை செய்றேன். நீ வீடியோ எடு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டு. இல்ல வேண்டாம். எல்லாரும் கண்ணு வச்சிருவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தானே ஃபீல் பண்ணுவேன்.